அனைத்து நவீன வசதிகளோடு இருக்கின்ற பேருந்து நிலையம், நம்முடைய விமான நிலையம் கூட திறக்கப்படுகின்றது. ஆனால் 6 மாதம் 1 ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த விமான நிலையத்துடைய செயல்பாட்டிற்கு வருகின்றன. அண்மையிலே கூட பிரதமர் திருச்சியிலே விமான நிலையத்தை திறந்து வைத்தார். இதுவரையில் விமான நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வரவில்லை. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்வார், செய்வதை சொல்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றது. ஒட்டுமொத்த உறுத்தலை கணக்கிட்டு பார்த்தோம், என்னதான் இருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பேருந்து நிலையம் முதல் கட்டமாக துவக்கப்படுகின்ற போது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பது இயல்பு. காலப்போக்கில் அதை எல்லாம் அறிந்து சரி செய்து விடலாம். ஆனால் இப்படி தொடர்ந்து புகார் கூறுறாள் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய சிந்தைக்கு வருவதெல்லாம் தலைவர் கலைஞர் 100 பேருந்து நிலையம் என்று வைத்ததால் தான் இந்த அவதூறுகளை தொடர்ந்து மனமில்லாதவர்கள் பரப்பி வருகிறாள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்டி, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவு செய்கின்ற வகையில் பல்வேறு மாற்றங்களை இந்த 45 நாட்களிலே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் சட்டமன்றத்திலே இருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வாருங்கள், நாங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரையும் அழைத்து செல்கிறோம். மேலும் நீங்கள் என்னென்ன தேவை என்று கூறுங்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று முழுமையாக உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற இந்த அரசு தயாராக இருக்கின்றது. ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சிறு சிறு தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து தொலைநோக்கு பார்வையோடு சென்னை மக்களுடைய நெரிசலை குறைப்பதற்கு, அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டவர்களுக்குண்டான தலைவர் எழுந்துகிறார், கேட்டவர்களுக்குண்டான பதிலாக இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னுடைய பெயரை சொல்லி பேசினார். நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம். அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றுதான் அறிக்கை விட்டிருக்கின்றேன். அவரும் அதைத்தான் இங்கே தெரிவித்திருக்கிறார். 2 பேரும் ஒத்த கருத்து. நாங்கள் அதைத்தானே சொல்லியிருக்கிறோம். நீங்க அவசரத்துல போய் திறந்துட்டீங்க. இந்த சிறு சிறு பிரச்சனை எல்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா அவர் நடு ரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது, அதே போல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் பார்த்தாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஊடகத்தில் வந்த செய்திகள், பத்திரிகையில் வந்த செய்திகள், மக்கள் சாலையிலே வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்குண்டான வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம். அது ஊடகத்தில் அந்த செய்தியை தெரிவிச்சிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவசரப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தை திறந்து விட்டதாக சொல்லுகிறார். அவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்திருக்கின்றது. அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது 2021ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதியோடு அந்த பணியினுடைய பணி நிறைவு ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது. அவர்கள் காலத்தில் 30% பணிகள் தான் முடித்திருந்தார்கள். மீத 70% பணிகளை முடித்ததோடு அல்லாமல் 100 கோடி ரூபாயை திட்டமிட்டு பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்த அரசு இந்த அரசு என்பதை நான் பதிவு செய்கிறேன். எதிர்க்கிறார் மற்ற உறுப்பினர்கள் வந்தால் அந்த முழுமையாக சுற்றி பார்த்து விட்டால் நிச்சயம் மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரே புகழக்கூடிய அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றச்சாட்டா சொல்லல, 30% முடிச்சிருந்து மீதி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் விட்ட அறிக்கை ஊடகத்தின் வாயிலாக குறிப்பிட்டதெல்லாம் அங்கே இருக்கின்ற பயணிகள் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிட்டோம். ஏன் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களுக்கும் தெரியும், தங்களுக்கும் தெரியும். கொரோனா காலம் 2020 எப்படி இருந்தது நாடே அறியும். 1 ஆண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை. அதனால குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பணி செஞ்சுக்கிறீங்க. மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல்
இருந்திருக்கலாம். இதைத்தான் நான் குறிப்பிடுறேன். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க சிறு சிறு பிரச்சனை இருப்பது, நீங்களே இப்ப பேசி இருக்கிறீங்க. அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தா இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது. அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் போதுமே. நீங்க தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்துதான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்றார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அழைத்து செல்கிறோம். நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்தமையாக சொல்லி இருக்கிறார். எனவே இதோடு இந்த பிரச்சனையை